வணக்கம். நான் சங்காய்க்கிறேன். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா கோழி இறைச்சியில் ஒரு டேவல் மாய் செய்ய போகிறோம். அதை என்ன மாய் செய்யறோம்னு சொல்லி இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் இறைச்சியை விட போகிறோங்கிற அளவு என்ன இறைச்சியில் தண்ணி இருக்குது அப்படியே கொஞ்சம் அவிய விட போகிறோம். இதை நாங்கள் முதல் வெட்டி கழுவி எல்லாம் வச்சிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு விட போகிறோம். இந்த உப்பு போட்டிருக்கிறோம். உப்பை போட்டுட்டேன். இனி இதை கொஞ்சம் சட்டி கொதிக்க விடுவோம். தண்ணி கொஞ்சம் எடுத்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக தண்ணி வரையில் நாங்கள் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அதை நாங்கள் கழுவி வடிய வச்சபடியாக எங்களுக்கு தண்ணி பெருசாக வரையில். இப்போ இதுக்குற சொட்டு தண்ணி வற்றின பிறகு நாங்கள் இதுக்கு எண்ணெய் விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள தண்ணியெல்லாம் வற்றிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்கிறோம்னா எண்ணெய் விட போகிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஒவ்வொரு விதமான எண்ணெயில் விட்டு நல்லெண்ணெய் பாவிக்கலாம். நாங்கள் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் பாவிக்கிறோம். இதில் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இதை இப்போ போட்டுட்டு நாங்கள் இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விடுறோம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா இறைச்சி ஒரு அளவாக பொரிஞ்சு வந்திருக்கு. இனி நாங்கள் இதோடு என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு அடுத்த தேவையான என்னென்ன பொருட்கள்னு சொல்லி அதுகளை ஒரு நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறோம். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் தேவையான அளவுக்கு மஞ்சள் அதோடு சேர்த்து நாங்கள் உரை பப்ரிக்கா தூள் போடுறோம். பப்ரிக்கத்தூள் இப்போ உங்களுக்கு உரைப்ப வேணுமெண்டா உரைப்பான் கொஞ்சம் கூட போடலாம். நாங்கள் எங்களை கணக்காக தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறோம். உரைக்காதபடியாக நாங்கள் அதோட கொஞ்சம் மிளகுத்தூளும் போடுறோம். ஏன்னா உரைப்பு காணாமல் இருக்கும். அதனால் இப்போ இதை இப்போ போட்டுக்கிறோம். இதை போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கருவேப்பிலையை போட போகிறோம். கருவேப்பிலையும் போட்டுட்டு இதோட சேர்த்து இடித்து வச்சிருக்கிற இஞ்சியையும் போடுறோம். போட்டுட்டு இதையும் இப்படி மிக்ஸ் பண்ணி விடுவோம். என்னென்னு சொன்னால் உள்ளி எடுத்து வச்சுருந்தாங்க, அதையும் போடுறோம். அதோட 2-3 மிளகா வெட்டி வச்சுக்கிறோம். செத்த மிளகா அதையும் இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறோம். மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு நச்சீரத்தையும் இதில் போடுறோம். இதையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டு இது நீங்கள் சுகமாக செய்யலாம். இந்த டெவல் பெரிய மிளக்கடியில் கோழிகளில் செய்யலாம். ஸோ இப்போ இதோட என்னென்னு சொன்னால் நாங்கள் எடுத்துக்கிற தக்காளி சோஸை கொஞ்சம் எடுத்துங்க, அதை மிக்ஸ் பண்ணுறோம். தக்காளி சோசையை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் சரி. தக்காளி சோசை காணாட்டிக்கு நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி விட்டுக்கொள்ளலாம்.
சுவையான டெவல் செய்து முடிச்சிருக்கு. நீங்களும் இப்படி செய்து பாருங்கள், வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வந்து இப்போ நாங்கள் அதை சாப்பிட்டு நல்லா இருக்கு. நீங்களும் செய்து இப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லி எழுதுங்க வந்து. ஓகே, பாய்.